ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா இன்றைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோனோட சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு சிங்கிங் காம்படிஷன் இருக்கும். அதில் ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு இப்போ இங்கே வந்துட்டு ஒரு பாராட்டு விழா நடந்துட்டு இருக்கும். அவங்கக்கிட்ட வந்து எல்லாருமே இப்போ என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் ஒரு பெரிய ஃபேமிலியில் உள்ளவங்க, இந்த மாதிரி ஒரு சிங்கிங் காம்படிஷனில் இப்படி ஒரு அவார்டு வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இதை யாருக்கு தேங்க் பண்ண விரும்புகிறீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இந்த ஃபேமிலி எல்லாமே கொடுத்துருக்கு, ஆனால் எனக்கு எல்லாமே சப்போர்ட்டாக இருந்தது, அந்த லவ் கொடுத்தது எல்லாமே என்னோட பாய் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. இவங்க 2 பேர்கிட்டயும் பேட்டி எடுத்துட்டே இருக்கும்போதே தட்டு தள்ளாடி ஹீரோயின் அப்பதான் வருவாங்க. அப்ப எல்லாரும் அந்த பத்திரிக்கைக்காரவங்களாம் ஹீரோயினை பார்க்கும்போது இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வரும், இப்ப இந்த மாதிரி ஹீரோயினோட தங்கச்சி தான் பிரைஸ் வாங்கியிருக்கிறது, இது ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ஃபேமிலியில ரொம்ப ரிச்சான பொண்ணு தான் 2 பேருமே, ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்ப நேரா வந்த ஹீரோயின் வந்துட்டு அவங்க சிஸ்டர் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, நீ ரொம்ப உனக்கு வாழ்த்துன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அடுத்ததா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உனக்கு அதாவது என்னோட சொந்த லிரிக்ஸ் எல்லாம் திருடி நீ வந்து நீயா பாடின மாதிரி பாடி நீ வந்து வந்து வாழ்த்தெல்லாம் வாங்கி ரிவார்டெல்லாம் அதாவது என்னது அவார்டெல்லாம் வாங்கிட்ட அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க. உடனே அதை அப்படியே சமாளிக்க பார்க்கும். இப்போ ஹீரோயினுக்கு கோவம் தான் வரும். நீ என் சிஸ்டராக இருந்து எனக்கு துரோகம் பண்ண, அவர் கூட இருக்காருல, அவர் இவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அவரும் வந்துட்டு 2 பேருமே நான் அவங்க மேலே வச்சிருந்த நம்பிக்கையை வந்து வீணடிச்சிட்டீங்க, என்னை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. வாயை மூடி எங்கே வந்து என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கேட்பாங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க முடியாது, நான் மீடியாவை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. கட்சி கூட இருக்காருல, அவர் என்ன பண்ணுவார், போறியா இல்லையா இங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுருவார். ஏற்கனவே ஹீரோயின் ரொம்ப வீக்காக இருப்பாங்களா, பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. விழுந்தோன்னா அவங்க வாயிலேருந்து அப்படியே வாமிட்டாக வரும், வந்து பிளட்டாக இருக்கும், அப்படியே மயக்கம் போகிற நிலமையில இருக்கும்போது வேகமாக இப்போ ஹீரோ வருவார். இப்படி வந்து ஹீரோயினை தூக்குவார். அப்போ ஹீரோயின் வந்துட்டு சாரி தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா ஹீரோ வந்து ஹீரோயினை 7 இயர்ஸாக வந்து லவ் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் ஹீரோயின் வந்து ஹீரோவை கண்டுக்கவே மாட்டாங்க. அவரை வந்து உதாசீனப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இப்போ அவர் தான் அவங்களுக்கு ஒன்றுனா ஓடி வந்திருக்காரா, அதை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. இந்த 7 வருஷமாக உன்னை நான் உதாசீனப்படுத்தினேன், இன்னைக்கு நீ தான் எனக்காக வந்து நிற்கிற, நான் இறந்ததுக்கப்புறம் என்னை யார் தூக்கி போடுவான்னு கூட எனக்கு தெரியல, அதை நீ தான் செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோ உனக்கு ஒன்றும் ஆகாத, நான் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் பேசுவார், பதறிட்டே இருப்பார். அதே நேரத்தில் பேசுறதெல்லாம் பேசிட்டு ஹீரோயின் இறந்தே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே ஹீரோயினை தூக்கிட்டு நடந்துகிட்டே இருப்பார். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ திடீர்னு ஹீரோயினை வந்துட்டு சத்தம் கூப்பிடுவாங்க யாரோ. பார்த்தா அவங்க ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ நான் உயிரோட தான் இருக்கேன்னா, அப்போனா நான் திரும்ப பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நினச்சிப்பாங்க. அதோட இப்போ கிளாஸ் ரூம்குள்ளே தான் இருப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதே மாதிரி அவங்க சிஸ்டர் பொண்ணும் அங்கே இருக்கும், பேசிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள விரோதம் அதெல்லாம் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். அப்போ ஹீரோயின் வந்து பார்க்கும்போது அந்த கிளாஸில் ஒரு பையன் இருப்பார். அந்த பையன் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு என்ன கொடுப்பாருன்னா வந்துட்டு ஒரு பேப்பர் மாதிரி கொடுப்பாரு. எதுக்காகனா அவங்க அம்மா வந்து உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால வந்துட்டு அந்த காலேஜ் இருக்குல்ல, அந்த காலேஜில் உள்ள பசங்க டீச்சர்ஸ் எல்லாருமே ஃபண்டு மாதிரி கலெக்ட் பண்ணி அவங்க அம்மாக்காக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்துட்டு ஹீரோயின் தான் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் கொடுத்ததுனால அவருக்கு ரிட்டர்ன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வந்து கொடுக்கும்போது இதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க லைஃப்பில் நடந்திருக்கும். அப்போ ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவரை உதாசீனப்படுத்தி அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. அதை இப்போ ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, திரும்ப அதை நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை ஃபர்ஸ்ட் உதாசீனப்படுத்தினவன் நல்லவனா இருந்தா இந்த லைஃப்ல நான் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து அப்படி நினைப்பாங்க. அவர்கிட்ட நல்ல விதமா பேசிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ மொத்த அமௌண்ட் எனக்கு வேண்டியதில்லை, நீ கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்தா கூட போதும், ஏன்னா நீ இது மொத்தமா எனக்கு கொடுத்தீங்கன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி ஹீரோன் பேசுவாங்க. ஹீரோன் இவர்கிட்ட நல்லா பேசுறதை பார்த்த உடனே அந்த கிளாஸ்ல இன்னொரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்ப ஹீரோன் என்ன நினைப்பாங்கன்னா, என்னோட லைஃப்ல நீ என்ன ரொம்பவே என்னோட லைஃப் நீ விளையாடிட்ட, இதுக்கப்புறம் அதை நான் அனுமதிக்க மாட்டேன்ற மாதிரி ஹீரோயின் நினைப்பாங்க. இருக்கார்ல இன்னொரு பையன் இருப்பார், அவருக்கும் சில தேவைகளுக்காக ஹீரோயின் வந்து பணம் கொடுத்துருப்பாங்க. அந்த பையன் தான் ஹீரோனை லவ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு முன்னாடி அவங்க பிறந்திருக்கும் போது பண்ணிட்டு அவங்க சிஸ்டர் கூடயே சேர்ந்துக்கிட்டு ஹீரோனை ஏமாத்தின பையன் தான் அந்த பையன். அவன் வந்துட்டு அவனுக்கும் வந்து பணம் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணவொன்னு அவன் திரும்ப கொடுக்க வந்துட்டு எனக்கும் இந்த மாதிரி தான் நீ வந்து சொல்லிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அதுக்கு ஒன்று ஹீரோயினோட சிஸ்டராக இருந்ததால இப்போ வந்து அவங்க கிளாஸ்மேட்டாக இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அவள் ஒருத்தருக்கு சொல்ல தான் எல்லாருக்கும் சொல்லுவா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோ நான் ஏன் அப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லணும், இப்போ நீ அவனுக்கு என்ன சொன்ன அதே தானே இவனுக்கும், ஏன்னா இப்போவே இந்த பொண்ணுக்கு வந்துட்டு இவன் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. அதை முன்னாடி காலத்தில் எப்படி இருந்ததுன்னா ஹீரோயினுக்கு மேலே அவருக்கு மேலே ஹீரோயினுக்கு இருந்தது, இந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேலே இருந்தது. அதனால ஒரு சலசலப்பு இருந்ததுல்ல, அது ஹீரோனுக்கு இப்போ புரியுது. இப்போவும் அது அதே மாதிரி அட்வான்டேஜ் எடுக்குது. ஆனால் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, எனக்கு இந்த பணம் வந்து மொத்தமாக தேவைன்னா அவனால் மொத்தமாகவே அவன் கொண்டு வரல, இப்போ கொஞ்சம் கூட தான் கொண்டு வந்திருக்கான், நான் வேணா மந்த்லி அவனுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனே சொல்லுவான். நீ எதை மறக்கிறியோ இல்லையோ இதை நீ மறக்கவே கூடாது, மந்த்லி அந்த பணம் வந்து எனக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு போயிடுவாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கே ஒரு மாதிரி இருக்கும், இவன் இன்னும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஹீரோயின் எந்திரிச்சு வெளியே வரும்போது பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம கூட படித்த பொண்ணு வந்து இப்போ அப்ராடில் போய் படிக்க போகிறாலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் யோசிப்பாங்க, நம்மளும் போய் அப்ராடில் படித்தா என்ன அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க.
இன்னொரு யோசனை என்ன வரும்னா, ஹீரோ வந்துட்டு வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறேன்னு சொன்னானே, ஒருவேளை அவன் வெளிநாட்டுக்கு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ தேடி வருவாங்க. இங்க ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, பாக்ஸிங் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பேசிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோ நெனைப்பாங்க, நல்ல வேளை அவன் இன்னும் ஊருக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. ஏன்னா, இப்ப ஹீரோ விளையாடிட்டே இருப்பாரா, இப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன கேட்பாங்கன்னா, நேத்துலேருந்து நீ ஒரு மாரி அப்செட்டா இருக்கியே, என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயின புடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறாருல்ல, அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு அவர்கிட்ட சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. முன்னாடி அப்படித்தானே நடந்திருக்கும். அதுல வந்து அவங்க வந்து பேசுற பேச்சு வந்து இவருக்கு ஹர்ட்டிங்கா இருந்திருக்கும். அதனாலேயே அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கிளம்பலாம் இங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புவாரு. பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து அவர்ட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வருவாங்களா, ஹீரோ வந்து ஹீரோயின நிமிர்ந்து பார்ப்பாரு. பார்த்துட்டு என்ன கேட்பாரு, நேத்து தானே நீ சொன்ன இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சந்திக்கவே கூடாது அப்படி இப்படின்னு பேசின, இப்போ எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து வருத்தப்படுவாங்க, நேத்து ஏதோ நான் கோவத்துல பேசிட்டேன், இதுக்கு மேல அந்த மாதிரிலாம் நான் பேசவே மாட்டேன், சாரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உண்மையிலேயே நீயா சாரி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஆமா நான் தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவன் கூட கிளாஸ்மேட் ஒருத்தன் கூட நல்லா பேசி பேசி பழகிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் இனிமே நான் பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோவால நம்பவே முடியாது. என்னது இது, நேத்து ஒரு மாரி பேசினா இன்னைக்கு டோட்டலா வேற மாரி பேசுறா, இவளுக்கு எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையான்னு சொல்லிட்டு உனக்கு எதுவும் ஃபீவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. அவ்வளோ தோணிட்டே இருக்கும். அந்த டைம் பார்த்து ஹீரோயினோட ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க, அர்ஜென்ட்டா வெளியே போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப ஹீரோன் என்ன சொல்வாங்க, நான் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு, எங்கேயும் போயிடாத, வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே அவங்க இழுத்துட்டு போகும், கூடயே போயிடுவாங்க. இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்வாருன்னா, நீ அப்ராட் போய் படிக்கணும்னு சொன்னீல, அங்க நிறைய விஷயங்கள் இருக்கு, இங்க போலாம் அங்க போலாம் நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்துட்டே இருப்பாரு. அப்ப ஹீரோ என்ன சொல்வாரு, இப்போதைக்கு அதை பத்தி நான் யோசிக்க விருப்பப்படலைன்னு சொல்வாரு. என்னடா நேத்து வரைக்கும் அப்படி சொன்ன, இன்னைக்கு என்னடா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவ ஏதோ பேசணும்னு சொல்லியிருக்கா, என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும், அடப்பாவி இவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இப்போ இந்த ஒரு விஷயத்துக்காக இப்போ எல்லாத்தையும் மாத்தி பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு நினைச்சிட்டு இருப்பாரு. வெளியே சொல்லிக்க மாட்டாரு. ஒவ்வொரு தடவையும் நான் உனக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் என்ன நீ உதாசீனப்படுத்தியிருக்க, இந்த தடவை நீ என்ன உதாசீனப்படுத்தினாலும் நான் உன்னை விட்டு நிச்சயமா நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி மைண்ட்ல நினச்சிப்பாரு. ஸ்கூலுக்கு வருவாங்க, அதாவது அவங்க காலேஜுக்கு வரும்போது பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்களா அந்த கிளாஸில் ஒரு பையன், அவனுக்காக நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த பையன் கிட்ட வந்துட்டு திரும்ப அந்த பையன் என்ன பண்ணுவான், நான் நீ ஏன் எல்லாரும் முன்னாடி என்கிட்ட அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிற, எங்கள் அம்மாவோட அதாவது செலவு, அதாவது என்ன சொல்கிறது, உடம்பு சரியில்லாமல் ஆனதுக்காக நீ கொஞ்சம் டொனேட் பண்ண, அந்த அமௌண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் அடைக்கிறேன்னு சொல்கிறேன், எல்லாரும் முன்னாடி ஏன் என்னை கஷ்டப்படுத்துகிற, என்னதான் இருந்தாலும் நான் உன்னோட லவ் பண்ண பையன் தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, அதெல்லாம் இதில் வச்சு பேசவே முடியாது, அந்த அமௌண்ட்டை நீ வந்துட்டு நீ கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்தே நீ கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ கோவமாக இருக்கும், ஏன்னா இவரும் அவங்க சிஸ்டர் மாதிரி இருந்தவங்க தானே சேர்ந்து இவங்களை ஏமாற்றி உங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சு, அதனாலேயே கோவத்தில் அப்படி சொல்லும் போது நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நம்ம 2 பேரும் லவ் பண்ணியிருக்கோம் உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை எனக்கு நீ ஹெல்ப் பண்ணிட்ட, அவங்க ஹீரோயின் ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கும்போது ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு, அந்த நேரத்தில் ஏதோ கண்மூடித்தனமாக உன்னை நான் வந்துட்டு லவ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் உன் கூட சுற்றிட்டு இருந்துட்டேன், அதனால எனக்கு வந்து பார்வை இல்லாத மாதிரியே அதாவது என்ன சொல்கிறது, பிளைண்டாகவே உன் பின்னாடியே சுற்றி சுற்றி இருந்துட்டேன், இப்போ நான் வந்து தெளிவாயிட்டேன், இதுக்கு மேலே நீ என்ன பண்ணாலும் எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்ற அவசியமே கிடையாது, நம்மளும் பிரேக்கப் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் எந்த காலகட்டத்திலையும் எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நாலு பின்ன ரோட்டில் போனால் கூட நீ யாரோ நான் யாரோ அந்த அளவுக்கு நம்ம 2 பேருக்குள்ளே எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். எனக்கு நல்லாவே தெரியுது, உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட பணம் கேட்டேன், நான் உனக்கு கடன் வாங்கி அங்கங்கே பரட்டி நான் உனக்கு அந்த அமௌண்ட்டை கொடுத்துருக்கேன், அட்லீஸ்ட் நீ எனக்கு அந்த மரியாதை கொடுக்காட்டியும் எனக்கு தேங்க் பண்ணணுன்ற நினைப்பாது உங்ககிட்ட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு அப்பப்போ என்ன தோணுன்னா, என்னை எந்த அளவுக்கு நீ என்னை ஏமாத்திருக்க அப்படின்ற மாதிரி அவர் மேலே அவ்வளோ கோவம் வரும் இருந்துகிட்டே இருக்கும். ஹீரோனுக்கு ஒரு கட்டத்தில் கோவம் வந்து அவர் ஓங்கி ஒரு அரை அரைஞ்சிட்டு அவங்க பாட்டுக்கு ஓடிடுவாங்க. இவர் சும்மா இல்லாமல் ஹீரோனை ஃபாலோ பண்ணிகிட்டே பின்னாடியே போயிட்டே இருப்பார். இங்கே வந்துட்டு கிளாஸ்மேட்டாக இருக்காங்கல்ல, இப்போ அதில் ஹீரோயினை பிடிக்காத ஒரு பொண்ணு, அந்த பொண்ணும் அதோட ஃப்ரெண்டும் நின்றுட்டே இருப்பாங்க. இவன் என்னடி எப்போ பார்த்தாலும் அவள் பின்னாடியே போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ இந்த பொண்ணு, இந்த வெள்ளி பொண்ணு என்ன சொல்லும்னா, எனக்கு அவன் மேலே ஒரு இது இருக்குது, ஆனால் அவனை திரும்பி பார்க்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும். அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க, அவன் தான் அவளை லவ் பண்ணுறான்னு உனக்கு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்காக அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, அவன் எனக்கா இருந்தாலும் அவன் என்னோட லவ்வை புரிஞ்சுப்பான் அப்படின்ற மாதிரி இது பேசிகிட்டே இருக்கும். யாவது அவனை நான் அடைஞ்சே தருவேன், அதுக்கு சிங்கிங் காம்படிஷன் வருதில்ல, அதில் நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லும்போது, உனக்கு தான் பாடவே வராதேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அது சொல்லிட்டு போயிடும். ஹீரோயினுக்கு வந்து சிங்கிங் காம்படிஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெசேஜ் வரும்ல, நீங்கள் வந்து இந்த கான்டெஸ்ட்டில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோயின் இப்போ என்ன நினைப்பாங்கன்னா, அந்த ப்ரீவியஸ் லைஃப்பில் வந்துட்டு எனக்கு கிடைக்க வேண்டியதை வந்துட்டு என்னோட சிஸ்டராக இருந்து அவள் வந்து என்னை ஏமாற்றி எடுத்துக்கிட்டா, இந்த தடவை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் நினச்சிப்பாங்க. ஒரு சிந்தனை தான் வரும், இப்போ எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை யோசிப்பாங்க. எப்படி பார்த்தாலும் பாக்ஸிங் தான் பண்ணிட்டு இருப்பான், நேராக அவனை போய் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு ஹீரோ இருக்க இடத்துக்கே வந்துருவாங்க. அங்கே ஹீரோ சின்னதாக ஒரு பாலை கட்டி விட்டு அதை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவரோட ஃப்ரெண்டு உட்காந்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்த உடனே இன்னும் நீ பிஸியாக தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிவா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பேசுவார். பேசும்போதே அவர் ஃப்ரெண்டு தான் ரொம்ப மனசில் நினச்சிப்பார், இவன் சும்மாவே அவளை நினச்சிட்டு இருப்பான், இவ வேற சுற்றி சுற்றி வந்து பேசிகிட்டு இருக்கா, என்ன நடக்க போதோன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருப்பார் அவரோட ஃப்ரெண்டு. இப்போ ஹீரோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இன்னும் 3 டேஸில் வந்து சிங்கிங் காம்படிஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்வாருன்னா, ஆமாம் நீ தான் வந்துட்டு உன்னோட எக்ஸில் வர அந்த பாய் ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்ட் இருக்கானே அவன் கூட சேர்ந்து தானே எப்பவுமே பாடுறது பழக்கம். எதுக்கு இப்ப இத என்கிட்ட சொல்ற? அப்படின்ற மாரி ஹீரோ கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "இல்ல, இல்ல எனக்கு அவன சுத்தமா பிடிக்கல. நான் வந்து இந்த தடவ உன் கூட சேர்ந்து பாடணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இப்ப ஹீரோக்கு எப்படி இருக்கும்னா, இந்த பிசாசு உண்மைய சொல்லுதா, பொய்ய சொல்லுதான்னே தெரியல. சின்ன வயசுலேருந்து இது பின்னாடி நான் சுத்திட்டே தான் இருக்கேன். ஆனா என்ன பார்த்தாலே இது எரிஞ்சு எரிஞ்சு விழும். திடீர்னு எப்படி இவ்ளோ மாற்றத்தோட இது இருக்கு? ஒண்ணுமே புரியலையே! இதெல்லாம் நம்பலாமா? வேண்டாமா? அப்படின்ற மாரி அவரு ஒரு பக்கம் யோசிப்பாரு. அதோட வந்துட்டு ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "நான் பாடுனா உன் கூட தான் சேர்ந்து பாடுவேன். நீ ஒத்துப்பியா மாட்டியான்னு?" சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே ஹீரோக்கும் சரி ஓகே நான் பாடுறேன்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, வேக வேகமா அவர் கைய புடிச்சுட்டு தேங்க் யூ, தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சிறப்பா இருக்கும். சரி, சரி அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் வந்துருன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவாங்க. அதோட ஹீரோட ஃப்ரெண்ட் இப்ப ஹீரோவ போட்டு பயங்கரமா கலாய்ச்சிட்டே இருப்பாரு. இவருக்கே ஒண்ணுமே புரியாது. எப்படி இப்படி மாற்றமா ஆனா அப்படின்ற மாரி ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாரு. இப்ப ஹீரோ அங்கருந்து கிளம்பி வருவாங்க. இப்ப இந்த சிங்கிங் காம்படிஷனுக்காக என்ன ட்ரெஸ் போடலாம்னு யோசிக்கும்போது, அந்த கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அது ரொம்ப சிரிச்சு சிரிச்சு ஹீரோயின் கிட்ட வந்து பேசும். அது மட்டும் இல்லாம இந்த காம்படிஷன்ல நீ கலந்துக்க போறல்ல, உனக்கு நான் ஒரு கிஃப்ட் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். அதனால இந்த ட்ரெஸ் போட்டு நீ பாடுவியான்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோ நெனைப்பாங்க முகத்துல ஃபுல்லா சிரிப்பா இருக்கும். அந்த அவ பேசுறதும் வந்து ரொம்ப இனிப்பா இருக்கும். ஆனா இவரோட சிந்தனை, அவரோட நெனப்பு எல்லாம் எவ்ளோ கேட்கட்டதா இருக்குது அப்படின்ற மாரி மனசுல நெனச்சுப்பாங்க. ஆனால் வெளிய காட்டிக்காம, சரி ஓகே நான் போடுறேன். இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க வாங்கி குடுத்த ட்ரெஸ்ஸ அவங்க போட்டுப்பாங்க. இப்ப அந்த மேக்கப் ரூம்ல வந்துட்டு ஹீரோயின் அவங்களும் அந்த ட்ரெஸ்ஸ குடுத்தாங்கல்ல, அந்த லேடியும் வந்துட்டு எல்லாருமே வந்து அந்த மேக்கப்லாம் போட்டுட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, இவங்க 2 பேர் வந்து ஹீரோயின பார்த்து ஏதோ பேசிப்பாங்க. அந்த வில்லி பொண்ணும் அதோட ஃப்ரெண்டும் சேர்ந்து பேசிப்பாங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வரும். "நீ வாங்கி குடுத்த ட்ரெஸ்ஸ நான் போட்டுட்டேன். இதே மாரி தான் நீயும் ட்ரெஸ் எடுத்திருக்கிறதா சொன்ன. ஆனா இன்னைக்கு நீ வேற ட்ரெஸ் போட்டிருக்க. எனக்கு வாங்கி குடுத்த மாரி நீ போடலையான்னு?" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "இல்ல, இல்ல அது நான் அப்புறம் போடுவேன்." அப்படி இப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லும். ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் லாங்கா இருக்கு. நான் வந்துட்டு இப்ப ஸ்டேஜ் ஏறும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றேன்." அப்படின்னு சொல்லும்போது, உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும், "அப்படிலாம் இருக்காது. நீ அத கழட்டிடாத." அப்படின்ற மாதிரி இது சொல்லிட்டே இருக்கும். இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப ஸ்டேஜ்ல வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் காம்படிஷனுக்கு தயாராயிட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுவாங்க. அதோட 2 பேரும் போய் எந்திரிச்சு இப்ப உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்தோனே பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அது பாட்டு பாடிரும். பாடுனோனே அதுக்கு ஒரு ஸ்கோர் குடுத்துருவாங்க. அது ரொம்ப ஹேப்பியா வந்து உட்கார்ந்துட்டே இருக்கும். இப்ப ஹீரோயின் வந்து ஸ்டேஜ் ஏறணும். அவளுக்கு நல்லா இப்போ ஒரு அவமானப்படுவா அப்படின்ற மாரி அது ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சுரும். இப்ப ஹீரோயின் ஸ்டேஜ்ல வந்ததுக்கப்புறம் ஹீரோ இருக்காருல்ல, ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாரி அங்க உட்காந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிப்பாங்க. பாட ஆரம்பிக்கும்போதே அவங்களுக்கு அங்க கடிக்கும், இங்க கடிக்கும். ஒரு மாரி அரிப்பு எடுக்கிற மாரி இருக்கும். உடனே வந்து என்னாச்சு, என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழ உட்காந்துருக்கவங்கலாம் பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணிட்டே இருக்கும். டக்குன்னு இப்ப லைட் டோட்டலா ஆஃப் ஆயிடும். அப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, திடீர்னு லைட் ஆன் ஆகும். பார்த்தா ஹீரோயின் வேற ஒரு ட்ரெஸ்ஸ போட்டிருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு பாட்ட கன்டின்யூ பண்ணி பாடியிருப்பாங்க. அதனால மார்க்கும் அவங்களுக்கு அதிகமா ஸ்கோர் குடுத்துருப்பாங்க. உடனே இந்த பொண்ணுக்கு வில்லி பொண்ணுக்கு அவ்ளோ கோவமா வரும். "நீ என்ன பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கேட்பாங்க. அந்த ட்ரெஸ்ல வந்து அந்த மாரி அரிக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு தேய்ச்சு வச்சிருப்பாங்க. அந்த மாரி நீ பண்ணி தானே? அதுக்கப்புறம் அவ எப்படி இப்ப லைட் தன்னால ஆஃப் ஆச்சு? அவ எப்படி ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணா? இதெல்லாம் நம்ம பண்ண பிளான விட மாறி நடந்திருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ எதுவும் அவள்ட்ட சொல்ட்டியான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்டயே கோவமா கேட்கும். இப்ப வந்து ஜட்ஜ்மென்ட் சொல்லிடலாம். இப்ப இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு தான் வந்து டிவி ஷோக்கு அந்த இன்டர்வியூக்குலாம் போக முடியும் அப்படின்ற மாதிரி அவங்கள சொல்லலாம்னு அனௌன்ஸ் பண்ணும்போது, இந்த வில்லி பொண்ணா இருக்குல்ல, அது வந்து எந்திரிச்சு நின்றும். எந்திரிச்சு நின்னுட்டு என்ன சொல்லும்னா வந்துட்டு, "நீங்க இப்ப யாருக்கு குடுக்க போறீங்கன்னு தெரியும். ஆனா அவ ட்ரெஸ்ஸ மாத்துனது, அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணது, இதெல்லாம் வச்சு தான் நீங்க முடிவு எடுக்கணும்னு" சொல்லும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "நீ தானே அந்த ட்ரெஸ்ஸ எனக்கு குடுத்தன்னு" சொல்வாங்க. "ஆமா நான் தான் குடுத்தேன். ஆனா இந்த மாதிரி நீ வந்து இப்படி பாதியிலே நிப்பாட்டி அப்பலாம் பாடியிருக்க கூடாதுல்ல." அப்படின்ற மாரி 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. அப்ப வந்துட்டு ஹீரோயின வந்து ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர் லவ் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவங்க கூட ஹீரோயினுக்கு புடிக்காம போயிடுச்சுல்ல அவர. ஏன்னா அவர் வந்து தப்பானவர்ன்னு தெரிஞ்சு. அவரு கூட வந்துட்டு இந்த வில்லி பொண்ணு கூட இப்போ கொஞ்சம் இதா இருக்கும். அது அவரு பேசுற மாரி இவரு திருவி விட்டா அவரு பேசுவார்ல, அந்த மாதிரி வந்து இப்ப அவரு என்ன பேசுவார்ன்னா வந்துட்டு, "இப்ப நம்ம ஸ்கூல்லயே வந்து படிக்கிறதுல அவ நல்லா இது பண்ணிட்டு இருக்கா. அவ நல்லா மாடலிங்காவும் இருக்கா. நல்லாவும் பாடியிருக்கா. ஸோ அப்போ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணா எல்லா பசங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப அவங்களுக்கு வோட்டிங் அதிகமா வந்தா அந்த வில்லி பொண்ணு ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கும்ல. அந்த மாரி கால்குலேஷன்ல அது அந்த மாரி ட்ரை பண்ணும். உங்களுக்கே இப்போ ஒரே கன்ஃப்யூஸ் ஆயிடும். இப்ப என்னடா முடிவு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ இருக்கார்ல, அவரு வந்து இன்ஃப்ளூயன்ஸ பயன்படுத்தி என்ன பண்ணுவாரு, அந்த ஜட்ஜுங்களுக்கு வந்து ஒரு கால் வர மாரி பண்ணிடுவாரு. இப்ப நீங்க யார செலக்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்களோ, அத தானே செலக்ட் பண்ணுவாங்க. அதன்படி இப்ப அவங்கலாம் ஜட்ஜஸ்லாம் யார செலக்ட் பண்ணுவாங்கன்னா, ஹீரோயின தான் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பிரைஸ் குடுத்துருவாங்க. இப்ப ஹீரோயினுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அந்த அவார்ட வாங்கிக்கிட்டு ஹீரோயின் கீழ இறங்கி வருவாங்க. ஹீரோ கிட்ட வந்த உடனே, "என்னோட ஷோக்கு நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்ற மாரி பேசுவாங்க. உடனே ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, இவங்களுக்காக ஒரு பொக்கே வாங்கிட்டு வந்திருப்பாரு. நிஜமாவே எனக்காக தான் இந்த பொக்கே வாங்கிட்டு வந்தியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்வாருன்னா, "உங்களுக்காக காலையில 4 மணிக்கெல்லாம் போயிட்டு தோட்டத்துக்கு போய் பறிச்சுட்டு வந்தோம். வாங்கிட்டு வரல" அப்படின்ற மாரி சொல்லுவும். ஹீரோவுக்கு கோவமா இருக்கும். "வாய மூடுறா" அப்படின்ற மாரி திட்டுவாரு. என்ன நினைப்பாங்கன்னா, இந்த 7 வருஷமா வந்து அவன் என்ன விரும்பிக்கிட்டு தான் இருக்கான். ஆனா அவன்கிட்ட நான் வந்து கடுப்படிச்சுட்டே அப்படியே தான் இருந்துட்டே இருந்தேன். ஆனா என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. என் மேல யார் உண்மையான பிரியம் வச்சிருக்கா, எனக்காக யார் வரா அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த லைஃப்ல நான் அந்த தப்ப பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, ஹீரோவுக்கு வந்து அப்படியே அவரோட கைய பிடிச்சு ரொம்ப தேங்க்ஸ் சொல்வாங்களா. உடனே ஹீரோவுக்கும் ஒரு மாரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்வார்ன்னா, "நீ இதுல வந்து ஜெயிச்சதுனால இன்னைக்கு வந்து பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டிக்கு வரியா? அதுவும் இவனோட வீட்ல தான்" அப்படின்ன உடனே பார்த்தீங்கன்னா, "கண்டிப்பா நான் வரேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. ஹீரோக்கா ரொம்ப சந்தோஷமா போயிடும். "பார்ட்டிக்கு
வரேன், அதுக்குள்ளே போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போவாங்க. ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், இவங்க பேசுகிறதே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதோட இங்கே ஹீரோயின் வந்துடுறாங்களா. இப்போ அந்த ஹீரோயினோட அந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அது என்ன பண்ணுன்னா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் ரொம்ப அப்செட்டாக இருப்பார் ஹீரோயின் பேச மாட்டாங்கன்னு. அந்த நேரம் போய் அவர்கிட்ட ரொம்ப கெஞ்சி பேசி அவர்கிட்ட ரொம்ப அக்கறையாக இருக்க மாதிரிலாம் பேசும். உடனே அவரும் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே பேசுவாரா, நீ மட்டும் தான் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிற அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே கைக்குள்ளே போட்டுக்க வச்சுக்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கும். மெசேஜ் போடுவாங்க, என்னை வந்துட்டு அந்த பார்ட்டி டைமில் வந்துட்டு வந்து பிக்கப் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு மெசேஜ் போட்டுருவாங்க. அதோட இவங்க ரொம்ப ஹாப்பியாக ஹீரோன்னு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல, அவர் வருவார். வந்தவர் இவ ஹீரோயின் வந்து கதவை சாத்துவாங்க. அவரை வெளியே விட்டாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், கதவு திறந்துட்டு உள்ளே வந்துருவார். உங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப ரிச்சாக தானே இருக்காங்க, நீ ரொம்ப பணக்காரியாக தான் இருக்க, ஆனால் என்கிட்ட வாங்கின பணம் நான் உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து நீ நினச்சிருந்தா அதை வேண்டாம்னு சொல்லலாம், ஆனால் இன்ட்ரெஸ்ட்டோட நீ கேட்குற, அதுவே எனக்கு பிடிக்கல. சரி அது போகட்டும், எதுக்காக நம்ம கிளாஸ்மேட் ஒருத்தையை வந்து ரொம்ப நீ அசிங்கப்படுத்துகிற, அவளுக்கும் உனக்கும் தானே வந்துட்டு இப்போ அந்த காம்படிஷன் நடந்தது, அதில் வந்துட்டு நீ ரொம்ப ரிச்சான பொண்ணாக இருக்க, ஸோ உனக்கு அந்த வாய்ப்பு தேவையே இல்லை, நீ நினச்சிருந்தா அவளுக்கு அதை விட்டு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உன்னை ஹீரோனுக்கு கோவமாக வரும். அந்த ஃபர்ஸ்ட் லைஃப்பில் இவங்க 2 பேர்லாம் சேர்ந்துக்கிட்டு இவங்களோட இதெல்லாம் லிரிக்ஸ் எல்லாம் திருடி தானே வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு மைண்டில் வந்து போயிட்டே இருக்கும், இன்னும் நீ அதே மாதிரி தான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு கோவமாக இருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்வாங்க, இதை என்னோட டேலண்ட்டுக்கு கிடைச்சது, நான் எதுக்காக விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன் அவள் வந்து இதை அவளை ஒரு ஆசையாக தானே இருக்கும், அவளுக்கும் ஒரு கிளாஸ்மேட்டுக்கு கூட இதை கூட நீ விட்டு கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த பொண்ணுக்காகவே இவர் வந்து ஹீரோயின் கிட்ட இப்போ சண்டை போடுவார். இப்போ என்ன சொல்வாருன்னா, ஒரு வேளை நீ அவளுக்காக இதை எனக்காக நீ செஞ்ச அப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு ஃபியூச்சரில் உன்னை லவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இல்லை அப்படின்னா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு எங்கள் அம்மாக்காக கொடுத்த சர்ஜரி பண்ண வந்து எங்கள் அம்மா வந்து சர்ஜரி பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, திரும்ப நான் உன்னை லவ் பண்ணணுமா வேணாமா நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோயினுக்கா சிரிப்பு தான் வரும். நான் எப்போ நீ என்னை லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன், அந்த மாதிரிலாம் எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் உங்ககிட்ட எப்படி சொன்னேன், நீ வந்து அந்த அளவுக்கு ரிச்சாக இருக்கியா இல்லை அந்த அளவுக்கு நீ பவர்ஃபுல்லாக இருக்கியா, எதுவுமே இல்லாமல் நீ எப்படி வந்துட்டு நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும், நீ என்னை லவ் பண்ணல அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுவார். அதாவது என்னென்னா ஒரு திமிராகவே பேசுவார். பேசிட்டே இருக்கும்போது அவர் ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இந்த நேரம் பார்த்து ஹீரோ இருக்காருல்ல, ஹீரோயின் கூப்பிட்டுருந்தாங்கல்ல, அவர் ட்ரெஸ் எல்லாம் நல்லா அழகாக ரெடி ஆகிட்டு ஹீரோயினை கூப்பிட வருவார். இந்த பையனை வந்துட்டு கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுவார். வந்துருவாங்க. இங்கே வந்தோடனே ஹீரோ வீட்டில் வந்துட்டு ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருப்பார். அவர் வந்துட்டு கேட்பார் ஹீரோயினை பார்த்தோன்னே, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெல்கம் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, லாஸ்ட் டைம் கிராண்ட்மாவோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்து சந்திச்சிருந்தோம், அப்போ விட இப்போ ரொம்ப ஒல்லி ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பாங்க. நல்லா பேசிட்டே இருப்பாங்க எல்லாருக்கிட்டையுமே. அப்போ ஹீரோவும் உள்ள போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவார். அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுவாங்க, நல்லா ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு எல்லாரும். அப்போ ஹீரோ ரொம்ப ட்ரிங்க் பண்ணணும், அவர் பாட்டுக்கு விளர ஆரம்பிச்சிடும். உனக்கு என்னதான் இருந்தாலும் உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குல்ல அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா அவர் மனசில் உள்ளதெல்லாம் ரொம்ப கவலையாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அதோட ஒரு சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு அவர் ரூமில் கொண்டு வந்து படுக்க வைப்பாங்க. அதோட இவங்களும் ட்ரிங்க் பண்ணியிருக்காங்களா, 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ காலையில் எந்திரிச்சானா அவள் என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எந்திரிச்சு வந்து பாத்ரூமில் உட்காந்துட்டு இருப்பாரு. அவர் அப்படி வந்தவொடனே ஹீரோயினும் வந்துட்டு அப்படியே அங்கேயும் கொஞ்சம் ரொமான்டிக்காக வந்துட்டு அச்சோ நான் பார்க்கல எதுவும் அப்படின்ற மாதிரி கண்ணை மூடிட்டு ரொம்ப வெக்கப்பட்டு இருப்பாங்க. நைட்டு படுத்து தூங்கிடுவாங்க. இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ ஹீரோனுக்கு ஒரே வெக்கமாக இருக்கும். அப்படின்னு சரி ஓகே எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ ஹீரோக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். இப்போ ஹீரோயின் நம்மகிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காலேஜ் வந்து உட்காந்ததுக்கு அப்புறமும் ஹீரோனுக்கு வந்து ஒரே ஹீரோட சிந்தனையாகவே இருக்கும். ரொம்ப அப்படியே அவரை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு எதுக்கு அவனே ஞாபகத்தில் வந்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாங்க. அப்போ அவங்க காது படவே அந்த கிளாஸ்மேட்லாம் பசங்க இருக்காங்க, அவங்களாம் என்ன பேசுவாங்கன்னா, இருந்தாலும் இவளுக்கு வந்து இவ்வளோ பேராசை இருக்கக்கூடாது, இவள் குடும்பம் இவ்வளோ வசதியாக இருக்குது, இந்த அளவுக்கு இருக்கும் போதும் அவங்ககிட்ட கஷ்டப்படுறவங்க கிட்ட காசு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாப்பார், அப்படி இப்படின்னு இருந்தாலும் ரொம்ப பேராசக்காரியாக தான் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிப்பாங்க அந்த கிளாஸ் பசங்க. அவங்க சும்மா இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, இப்போ உங்கள் டீச்சர் கிட்ட வரைக்கும் ஹீரோனு போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருவாங்க, அவங்க கிட்ட இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று இப்போ அவங்க சாரும் கூப்பிட்டு சத்தம் போடவும் ஹீரோன் வந்துட்டு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் வர வழியில் அந்த லவர் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவன் வேற ஹீரோனை பிடிச்சிட்டு இப்போல்லாம் நீ அவன் கூட ரொம்ப ஓவராக பழகிட்டு இருக்க, அதுக்குள்ளே நீ ஆளை மாற்றிட்டி அப்படி இப்படின்னு கேட்பான். அப்போ ஒன்று ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, உன்னை நான் லவ் பண்ணுறேன் நான் என்னைக்கு சொன்னேன், என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருந்தேன் அதோட சரிதானே, உன்னை லவ் பண்ணுறேன்னு நான் சொல்லலையே, உன்னை இதுக்கப்புறமும் லவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நான் யாரை லவ் பண்ணுன்றதை நான் தான் முடிவு பண்ணோம், அது நீ கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று என்னை விட்டுட்டு நீ வேற கூட அப்படி இப்படின்னு இவர் கேட்க ஆரம்பிப்பார். ஹீரோனுக்கு கோவம் வரும், ஓங்கி ஒரு அரை அரைஞ்சிடுவாங்க. இவர் திரும்ப அடிக்க வரும்போது கையை வேற பிடிச்சிப்பாங்க. இன்னொரு தடவை ஏன் முன்னாடி நின்றுக்கிட்டு என்னோட லைஃப்பை பற்றி நீ பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவாங்க. உங்கள் கிளாஸ் டீச்சர் கூப்பிட்டு என்ன கேட்பாங்கன்னா, நீ இந்த மாதிரி சொல்கிறமா அந்த பொண்ணு வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்குறா, நீ என்னதான் வந்து போட்டியில் வின் பண்ணிட்டாலும் வந்து அவளை வந்து அந்த இன்டர்வியூக்கு டிவி இன்டர்வியூக்கு அனுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு.
இருப்பாரு. அந்த ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கூட வந்து கலந்து பேசலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து பாக்ஸிங் விளையாடிட்டு இருப்பாரா, அவர் கூட உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது அவருக்கு மூக்குல இருந்து ப்ளீடிங்கா இருக்கும். அத தொடச்சு விடுறேன்ற பேர்ல இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அவர் ஃப்ரெண்ட் வந்து பார்த்துட்டு இப்படி சிரிச்சுட்டு அங்கிருந்து போயிடுவாரு. இப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்ல ஒரு மீட்டிங் போட்டு அதுல வந்து இப்ப ஃபங்ஷன் நடக்கும்ல, அதுல வந்துட்டு இப்ப நம்ம ஸ்கூல்ல இருந்து ஒருத்தவங்க வந்து டிவி இன்டர்வியூக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அதுல பேசும்போது ஹீரோ நின்னு பேசும்போது அங்கேயும் சில பிரச்சனைகள் பண்ணலாம்னு அந்த வில்லி பொண்ணு அதோட ஃப்ரெண்டும் நினைச்சிட்டே இருக்கும். அப்ப வந்து கரெக்ட்டா வந்து அவங்க கேட்கிற கேள்விக்கு எல்லாத்துக்கும் ஹீரோயின் பதில் சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோனுக்கு சப்போர்ட்டா ஹீரோ வந்து அங்க உட்கார்ந்திருப்பாரா. ஹீரோ பேசும்போது இந்த பொண்ணுக்கு இப்ப சும்மா ஹீரோன்னு ஒரு அந்த கிளாஸ்மேட்ல ஒரு பையனை லவ் பண்ணதுக்கே அந்த பொண்ணால தாங்க முடியல. ஹீரோ வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஆளா இருக்காரும். அவர் அந்த ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றாருன்றோட இதுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். ஒன்னு ஹீரோ கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு இது பேசிட்டே இருக்கும். ஒன்னு இதோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லும், நீ சொல்றபடி தான் நான் எல்லாமே செஞ்சேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவங்க எல்லாரும் சேர்த்துட்டு ஹீரோயினை மாட்டி விடுறதுக்காக சில வேலைங்கள்லாம் பார்த்திருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோ கண்டுபிடிச்சு சொல்லவும் இப்ப இந்த பொண்ணு இந்த வில்லி பொண்ணு என்ன பண்ணும், அப்படியே டோட்டலா எல்லாத்தையுமே வந்துட்டு அதோட ஃப்ரெண்டு பேர்ல மாத்தி விட்டுரும். உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும், உனக்காக தானே எல்லாமே நான் பண்ணேன், இப்படி எல்லாரும் முன்னாடி என்ன மாட்டி விடுறேன்னு கேட்கும். நீ என்ன எனக்காக என்ன பண்ண, எல்லாரும் முன்னாடி என்ன இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் அவமானப்படுத்துறது தான் உனக்கு வேலையா, நீ எனக்கு என்ன அவமானம் தான் படுத்திருக்க, நீ பண்ணதுக்கெல்லாம் நான் பழி ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி டோட்டலாக அந்த பொண்ணை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி விட்டுரும். பொண்ணு வந்து அந்த ஸ்கூலை விட்டு அங்கிருந்து போற மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோ ஹீரோயின் அவர் ஃப்ரெண்டு 3 பேரும் சேர்ந்து அப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு பேசிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோன்னு என்ன நினைப்பாங்கன்னா, ஒவ்வொன்றும் அவங்க பண்ற தப்புக்கு எல்லாமே வந்து என்ன வந்து ஃப்ரேம் பண்றாங்க. இப்போ இந்த பொண்ணு தப்பு பண்ணதுனால அவ இந்த ஸ்கூலை விட்டு போறா, ஆனா அவ ஸ்கூலை விட்டு போனதுக்கு நான் தான் காரணம்ன்ற மாதிரி ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சொல்வார், இந்த அளவுக்கு நீ ரொம்ப சென்சிபிளா இருக்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இப்போ இந்த பொண்ணு இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கல, அந்த பொண்ணை காலேஜ் விட்டு அனுப்பியிருப்பாங்க. அது ஹீரோனுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணதுனால, அந்த வில்லி பொண்ணு கூட சேர்ந்ததுனால மொத்தமா இப்போ அதுதான் மாட்டிருக்கும். இப்போ அந்த பொண்ணு ஜெயிலில் இருக்கும். ஹீரோனுக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த கார் ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றுனது அந்த கிளாஸ்மேட்டா ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் தான் காப்பாற்றினதா ஹீரோ நினச்சிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவர் கூட பழகிட்டு வேற இருப்பாங்க. அதை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு போவாங்க. அங்கே போய் அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது அது என்ன சொல்லணும்னா, ஆமா உனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கார் ஆக்சிடென்ட் நடக்கும்போது உன்னை காப்பாற்றினது வந்துட்டு இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நீ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது, அதாவது உன்னை காப்பாற்றினது இது எல்லாமே பண்ணது அந்த பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நீ நினச்ச, ஆனால் வந்து அது கிடையாது, உன்னை வேற ஒருத்தர் காப்பாற்றினாங்க, ஆனால் அவன் வந்து தான் பேரை வந்து அங்கே பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே யோசிச்சுட்டு வெளியே எந்திரிச்சு வந்துருவாங்க. நல்லாவே புரிஞ்சும் தனக்கு அந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணி காப்பாற்றினது ஹீரோ தான், அதனால தான். ஆனால் அவங்க கண்ணு பட பார்க்கும்போது அந்த பாய் ஃப்ரெண்டாக இருந்ததுனால தான் அவங்க அவர் கூட பழகிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே காப்பாற்றுறது ஹீரோ தானே, ப்ரீவியஸ் லைஃப்லேயும் அவன் தான் நம்மளை காப்பாற்றிருக்கான், இப்போவும் அவன் தான் நம்மளை காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிடும். உடனே ஹீரோவை தேடி போவாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதோட அவங்க லவ் ஒரு பக்கம் டெவலப் ஆகிட்டே இருக்கும். இதில் இன்னொரு பக்கம் அவங்களோட அந்த சிங்கிங் காம்படிஷனுக்கான வேலைகள்லாம் அந்த லிரிக்ஸ் அதெல்லாம் புதுசாக ஹீரோயின் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க இல்லாத நேரமாக பார்த்து இந்த வில்லி பொண்ணு அடங்காது. அவங்க இல்லாத நேரமாக வந்து பென்ட்ரைவில் அவங்க பண்ண ஒர்க் எல்லாத்தையும் காப்பி பண்ணிடும். அந்த டிவி ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு அவங்க வருவாங்க. அவங்களுக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்துடும். அவங்களோட ஒர்க்கெல்லாம் காப்பி பண்ணிட்டு வந்துடும். அது ஹீரோயினுக்கு தெரியாது. அவங்க இன்னும் அந்த டைமில் வந்துட்டு பேட்டி கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. ஹீரோயின் அங்கேருந்து வருவாங்க. இப்போ ஹீரோ பார்க்க வருவார். அவங்களுக்கு இன்னும் அந்த வில்லி பொண்ணு பண்ண எந்த வேலையும் அவங்களுக்கு ஹீரோயினுக்கு இன்னும் கண்டுபிடிக்கல. இப்போ ஹீரோயினுக்கு வீட்டுக்கு வரும்போது அவரோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கா, அவங்க என்ன பண்ணுவா, அவர் என்ன பண்ணுவார்னா ஹீரோயினுக்காக ஒரு டெடி பியர் வாங்கி கிஃப்டாக அவனுக்கு கொடுப்பாரு. நீ இந்த எப்படியாவது நீ இதெல்லாம் இன்னும் நல்லா வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷனுக்காக வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஹீரோயினுக்கும் அவங்களுக்கு இன்விடேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் இங்கே உண்மையிலே இங்கே யார் வந்திருப்பாங்க, அந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அதுதான் வந்து ஜெயிச்ச மாதிரி அங்கே மெயினான ஒரு இடத்துல வந்துட்டு அது உட்காந்துருக்கும். இதை பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அவள் திரும்பவும் ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் லைஃப்ல வந்துட்டு தன்னை ஏமாத்துற மாதிரி தான் இங்கேயும் அதே மாதிரி ஏழைங்கள்லாம் பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிருச்சு. உடனே அவங்க ஸ்டேஜுக்கு மேலே ஏறி வந்துருவாங்க. இவங்க பேசிட்டே இருக்கும் போதே பேட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க, ஏதோ தானே சாதிச்ச மாதிரி. அப்போ ஹீரோயின் மேலே ஏறி வரும்போது அதுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். இப்போ 2 பேர் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்து அவள் நடிக்கிறா, அவளோடது எல்லாமே என்னோட ஒர்க் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லிடுவாங்க. உடனே இப்போ உண்மை எல்லாருக்கும் தெரியும் போது டக்குன்னு வந்து அழுது அப்படியே தனக்கு முடியாத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிரும். கிட்ட அது இப்போ என்ன கேட்கணும், இவ்வளோ பெரிய எல்லாரும் இருக்காங்க, இவங்க எல்லாரும் முன்னாடி என்ன தலைக்குனியை வச்சுட்டல, எனக்கு இது எவ்வளோ பெரிய அவமானம் அப்படி இப்படின்னு ரொம்ப பாவமாக பேசும். ஹீரோன் அதெல்லாம் காதில் வாங்கிக்கவே மாட்டாங்க. அதோட அதுக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிடுவார். அதனால இது இன்னும் இப்போ யார் சப்போர்ட் இல்லாமல் ஒரு மாதிரியாகவே ஆகிடும். இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஹீரோ கூட வெளியே போவாங்க. போகும்போது அவன் நான் தப்பாக நினச்சேன், ஆனால் பரவாயில்ல கரெக்டான நேரத்தில் அவன் உண்மையை சொல்லிட்டான், அதனால தான் அவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றியே பேசும்போது இப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி பொசசிவாக இருக்கும். இவ எதுக்கு அவனை பற்றியே பேசுகிறா, ஒருவேளை அவனை இவளுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் நினச்சிட்டே இருப்பார். தன்னை பற்றி பேசுகிறத வந்து இவர் கேட்டுருவார். அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் கேட்டு அவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும். அவள் வந்து அவன்கிட்டே என்னை விட்டு கொடுக்காம பேசுகிறான்னா அவளுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து ஹீரோக்கு ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு நினைப்பாங்க. அதனால அவங்க போய் ஒரு பிரேஸ்லெட் ஒன்று வாங்கிட்டு வருவாங்க. அதை வந்துட்டு ஹீரோக்குன்னு சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோக்கு புரியாது. அதை நீ ட்ரை பண்ணி பாருன்னு ஹீரோக்கு ஒன்றும் புரியாது. அப்புறம் தான் தனக்கு வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அப்போ ஹீரோனே அதை கையில் போட்டு விட்டுட்டு நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்
இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வாரு, நீ என் கூட இருந்தீங்கன்னா நான் எப்பவும் சந்தோஷமா இருப்பேன்னு அவர் நினைச்சுப்பாரு. இப்ப ஹீரோயின் கிட்ட இருந்து வந்த இந்த பிரேஸ்லெட் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இருக்காருல்ல, அவருக்கு வந்துட்டு ஹீரோயினுக்கு தன்னை பிடிச்சிருக்குன்னு நினைச்சாரு. ஆனா ஹீரோயின் அவருக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்கறத பார்த்தோன்னே அப்ப நம்மள பிடிக்கலையோன்ற மாதிரி அவருக்கு தோண ஆரம்பிச்சிரும். உடனே ஹீரோயின் கிட்ட திரும்பவும் பிரச்சனை பண்ண போவாரு. இந்த தடவை காலேஜ்லயே அந்த கிரவுண்ட்லயே இந்த பிரச்சனை நடக்கும். அப்ப ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, எந்த விதத்துல நான் உன்னை நேசிக்கிறேன்னு திரும்ப திரும்ப நீ நினைக்கிறேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது, அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன்ல என்னை விட்டு கொடுக்காம பேசினேன், அப்பதான் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்பாரு. இப்ப நீ எதுக்கு என்னை தேடி வந்திருக்கன்னா அதுக்கு காரணம் ரெண்டே ரெண்டா தான் இருக்கும். ஒண்ணு நான் பணக்காரியா இருக்கிறது, இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, உனக்கு நான் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் ஸ்பான்சர் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் பண்ணுவேன். மற்றபடி உனக்கு என் மேலே என்ன பிரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கவும் அவங்களுக்கு வந்து கோவமா வந்துடும் அவருக்கு. அவர் உடனே நான் உன்னை அந்த கார் ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப பழசெல்லாம் அப்படியே அவரே ஞாபகப்படுத்தி விட்டுருவார். அப்போ ஹீரோனுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடும். அந்த ஒரு பொய்யை சொல்லி தானே என்னை வந்து நான் உன்னை விரும்புகிற அளவுக்கு நீ கொண்டு வந்திருந்தேன், அது நீ பண்ண வேலையே கிடையாது தானே, எந்த அளவுக்கு நீ ஏமாத்துக்காரனா இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கோவமா திட்டுவாங்க. இப்போ இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கிறது ஹீரோக்கு தெரிஞ்சிடும். உடனே அவருக்கு கால் பண்ணி சொல்லவும் அவர் இங்கே வந்துருவாரு. முன்னாடி ஹீரோயின் சொல்லுவாங்க, அன்னைக்கு என்னை காப்பாத்தினது யாருன்னா ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஹீரோக்கே தெரிஞ்சிடும், இப்போ நீ என்னதான் நேசிக்கிறியா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி ஹீரோ ஓப்பனாக கேட்டுருவாரு. ஹீரோயின் எல்லாரும் முன்னாடி எனக்கு ஹீரோவை தான் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கிஸ் பண்ணுங்கன்னு சொல்ல 2 பேரும் கிஸ் பண்ணி அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணி ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. என்ன சேர்ந்ததுக்காக வந்துட்டு கேக் எல்லாம் வெட்டி ஹீரோவும் ஹீரோனும் கொண்டாடிட்டே இருப்பாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கும் போது இந்த எக்ஸ் லவர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார், அவர் வீட்டில் அவங்க அப்பாவே வந்து அந்த பையனை ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும். இதுக்கு எல்லாம் காரணம் வந்து அந்த ஹீரோயின் தானே, அவளை நான் சும்மா விட மாட்டேன் அவர் ஒரு பக்கம் வருவார். இன்னொரு பக்கம் அந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அது காரை வேகமாக வேற ஓட்டிட்டு வரும் ஹீரோயின் மேலே இடிக்கிறதுக்காக. இவங்க 2 பேரும் கோவமாக வரும்போது நடுவில் ஹீரோ வந்துருவாரு, அவருக்கு அடிபட்டுரும். இப்போ அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. இவங்க 2 பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஹீரோயின் ரொம்பவே பதறி போயிடுவாங்க. ஏன்னா ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கும், இந்த லைஃப்பில் அவரோட வாழணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க. இப்போ அவருக்கு குணமாகி அவர் ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.